வணக்கம், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணி நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அந்த மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி லெமனோட ஜூஸ். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரே டைமில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேஸ்ட் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் இந்த மசாலா நல்லா அந்த பன்னீர் மேலே பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் பன்னீரை முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயை சுட வச்சுட்டு அதில் இந்த பன்னீரை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பன்னீரை உள்ளே சேர்த்திட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு அது மேலே போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்டைலில் இதே மசாலா மிக்சிங்கில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.